வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் இப்போ சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இமேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இல்லை ப்ரீ இமேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன் தெரியும் இல்லையா. காம்ப்ளெக்ஸ் பிளேனுன்றது 2 டைமென்ஷனல் பிளேன், ரியல் ஆக்சஸும் இமேஜினரி ஆக்சஸும் இருக்கும். அது ஒரு பிளேன் ஃபிகர், 2 டைமென்ஷனல் பிளேன் ஃபிகர். இந்த பிளேன் ஃபிகரை நம்ம வந்து 3 டைமென்ஷனல் ஒரு ஸ்பியரோட மேப் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து ஸ்பியர், 3 டைமென்ஷனல் ஸ்பியர் இது. ஓகேவா, நம்ம வரையும் போது அது சர்க்கிளாக தான் தெரியும். ஸோ இது ஸ்பியர். இந்த ஸ்பியரை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். எங்கேனா XOY பிளேனில். இந்த XOY பிளேனுன்றது தான் என்னோட காம்ப்ளெக்ஸ் பிளேன். எக்ஸ்ன்றது ரியல் ஆக்சஸ், ஒய்ன்றது இமேஜினரி ஆக்சஸ். இந்த ஸ்பியரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரொஜெக்ஷன் பேர் தான் என்னது, ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த யூனிட் ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, x² + y² + z² = 1. அதாவது யூனிட் ஸ்பியர் வித் சென்டர் அட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் வந்து 1 யூனிட். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நான் எங்கே மேப் பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட இன்ஃபினிட்டியையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். ஓகேவா, அது பேர் தான் என்னது, எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். நார்மலாக காம்ப்ளெக்ஸ் பிளேனா இன்ஃபினிட்டியெல்லாம் அதில் கிடையாது. எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா அலாங் வித் இன்ஃபினிட்டி, அதுதான் மீனிங். ஓகேவா, ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த என்ன்றது என்னென்னா நார்த் போல். அந்த நார்த் போல்ன்றது என்னென்னா இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இசட் ஆக்சிஸில் இருக்கும் இல்லையா, ஒரு பாயிண்ட் 001, அதுதான் என் 001. இந்த பாயிண்ட்டை ஏன் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம், இங்கே இந்த இன்ஃபினிட்டியை ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மேப்பிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்பியரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் இங்கே பிளேனில் எக்ஸாக்ட்லி ஒன் அண்ட் ஒன்லி 1 பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு பைஜெக்ஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேப்பிங். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்றது என்னென்னா, இட் இஸ் அ பைஜெக்டிவ் மேப்பிங் ஃப்ரம் த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஆன் டு த யூனிட் ஸ்பியர். ஓகேவா. இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம ரியல் அனாலிசிஸில் சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ரியல் நம்பர் வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வல் 0,1ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதே போல் தான் இங்கே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம யூனிட் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதாவது வந்து அது எப்படி ஒரு கம்பேரிசன் வந்து ரியல் நம்பர்ஸ்ன்றது -∞ to ∞. ஓப்பன் இன்டர்வல் 0,1ன்றது ஒரு ஸ்மால் இன்டர்வல் அந்த இதில். பட் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா. அதே போல் தான் நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஓகே, அதே போல் இங்கே வந்து இந்த யூனிட் ஸ்பியர்ன்றது ஒரு சின்ன ஒரு பால் ஒன்று, ஸ்பியர்னா பால் தானே, ஒரு சின்ன பால் ஒன்று. அந்த பாலை நம்ம எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் கூட ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங் கொண்டு வரோம். அந்த மேப்பிங் பேர் தான் என்னது, ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா. ஸோ அப்போ பர்டிகுலராக இந்த என் நார்த் போலும் இந்த இன்ஃபினிட்டியும் பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் போலோட இமேஜ் என்னென்னா இன்ஃபினிட்டி, இல்லை இன்ஃபினிட்டியோட ப்ரீ இமேஜ் என்னென்னா நார்த் போல். ப்ரொஜெக்ஷன்னா என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது இங்கே இந்த ஸ்பியர்லேருந்து ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணுங்கள் பிளேனுக்கு, அதை அங்கே மீட் பண்ணணும் இல்லையா. ஓகேவா, அந்த பாயிண்ட் தான் அது ப்ரொஜெக்ஷன்றது என்னது, அதுதான். ஸோ அப்போது நீங்கள் ஸ்பியரில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதுக்கு ஒரு பாயிண்ட் ரெலவெண்ட்டாக ஒரு பாயிண்ட் நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம், நம்ம இங்கே பிளேனில். அதே போல் பிளேனில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பாயிண்ட் நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம், ஸ்பியரில். ஓகேவா, ரைட். ஸோ ஃபார் எவ்ரி பாயிண்ட் x1 x2 x3, இது x1 x2 x3ன்னு 3 டெபிள்ஸாக எடுத்துட்டோன்னா அது வந்து உங்களுக்கு 3Dயில் எடுத்துக்கிற ஸ்பியரில் எடுத்துக்கிற பாயிண்ட்டு. x, yன்னு எடுத்துட்டோன்னா அது பிளேனில் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. x1 x2 x3னா ஸ்பியரில் எடுக்கிற பாயிண்ட்டு, x, yனா பிளேனில் எடுக்கிற பாயிண்ட்டு. ஓகேவா, ரைட். இப்போது இதுதான் வந்து ஸ்பியரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. இதுக்கோட கரஸ்பாண்டிங் இமேஜ் என்னவாக இருக்குன்னா z = x1 + i x2/1 - x3. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதோட இமேஜ். ஸோ இதில் எக்ஸ்ன்றது என்னென்னா ரியல் பார்ட்டு, அது வந்து என்னது x1/1 - x3, ஒய்ன்றது இமேஜினரி பார்ட், அது என்ன x2/1 - x3. இப்போ இதே இன்கேஸ் z = x + iy எனக்கு தெரியும். ஸ்பியரில் அதோட இமேஜ் என்ன அப்படின்னா x1 = x1 x2 x3 தானே. x1 = z + z bar mod z² + 1, x2 = z - z bar I into mod z² + 1, x3 = mod z² - 1 mod z² + 1. ஸோ இந்த ஃபார்முலாஸ், இந்த 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டண்ட். இங்கே என்னென்னா x1 x2 x3 கொடுத்துட்டு z வேல்யூ என்னன்றது கேட்பாங்க. இங்கே வந்து z வேல்யூ கொடுத்துட்டு x1 x2 x3 வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாஸும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுட்டா இதில் இந்த சாப்டர் அவ்வளோதான் க்ளோஸ்ட். ஓகேவா. அதே போல் இன்ஃபினிட்டிக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் என்ன, அந்த நார்த் போல் 001. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். For z = I, find the corresponding point on the unit sphere x1² + x2² + x3² = 1.
ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்பியரில் அதோட ரெலவெண்ட் பாயிண்ட் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இசட் ஈக்குவல் டு ஐ தானே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கான்ஜுகேட் என்ன, மாடுலஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஜுகேட் என்ன, இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அண்ட் மாடுலஸ் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஸ்பியரில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, x1 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் z பார் பை மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1, x2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் z பார் பை ஐ இன்ட்டு மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1 அண்ட் x3 ஈக்குவல் டு மாட் z ஸ்கொயர் மைனஸ் 1 பை மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் தெரியும் இல்லையா. x1 0 ஆகிடும், x2ஓட வேல்யூ என்ன வரும், 2i பை ஐ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1, ரைட். x3 வந்து என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ x1 x3 0, x2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன பாயிண்ட் அது, 0 1 0. ஸோ z ஈக்குவல் டு ஐன்ற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ரெலவெண்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்பியரில் என்னது 0 1 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் z ஈக்குவல் டு 2 minus 3i ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஆன் த யூனிட் ஸ்பியர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதே தான். ஸோ இப்போ இது பாயிண்ட் இல்லையா, அதோட கான்ஜுகேட் என்ன வரும், z ஈக்குவல் டு 2 + 3i, மாடுலஸ் என்ன வரும், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. ஸோ இப்போ நம்ம இந்த இசட்க்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வந்து ஸ்பியரில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, x1 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1, x2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை ஐ இன்ட்டு மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1, x3 ஈக்குவல் டு மாட் z ஸ்கொயர் மைனஸ் 1 பை மாட் z ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இசட் ப்ளஸ் இசட் பார் 4 by 13 plus 1 equal to 4 by 14 equal to 2 by 7. அடுத்து z minus z bar என்ன வரும், minus 6i. So minus 6i by 14i, so equal to minus 3 by 7, and x3 equal to mod z square minus 1 by mod z square plus 1. So 13 minus 1 by 13 plus 1. So 6 by 7. ஸோ இப்போ z ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐன்ற பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டுக்கு மேப் பண்ணுறோம், ஸ்பியரில் இருக்கிற 2 by 7 minus 3 by 7 6 by 7ன்ற பாயிண்ட்டுக்கு மேப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். For the point 1 by 2 1 by 2 0 in the unit sphere, find the corresponding point in the complex plane. இப்போ ஸ்பியரில் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம இங்கே எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நம்ம that is complex planeல. ஸோ அப்போ x1 x2 x3 given இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு x ப்ளஸ் iy, எக்ஸோட வேல்யூ வேணும்னா x1 by 1 minus x3, ரியல் பார்ட்டோட வேல்யூ x1 by 1 minus x3, இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ x2 by 1 minus x3. ஓகே, ஸோ இங்கே x1ஓட வேல்யூ வேணால் 1 by root 2. ஃபஸ்ட்டு இருக்கிறது x1 x2 x3. ஸோ 1 by root 2 plus i 1 by root 2 by 1 minus 0. ஸோ ஈக்குவல் டு z ஈக்குவல் டு 1 by root 2 into 1 plus i. Next, for the point 1 0 0 in the unit sphere, find the point corresponding point in the complex plane. இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான். ஸோ x1 x2 x3ஓட வேல்யூ தெரியும், அதுலேருந்து z ஈக்குவல் டு 1 plus i into 0 by 1 minus 0 equal to 1. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.